1952 சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி திரைப்படம். பண்மையில வெளியான படத்தை பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கல. பார்க்கவும் விரும்பலை. இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறதே வியாபாரத்துக்காக தான். சிவாஜின்னு சூப்பர் ஸ்டார் நடித்து ஒரு படம் எடுத்தாங்க, அது வேறு கதையாக இருந்துச்சு. ஏன்னா எந்த காலத்துலேயும் இந்தியாவில் இனிமே பராசக்தி மாதிரி ஒரு படத்தை, அந்த மாதிரி ஒரு நடிகரை இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட்டில் கூட சிவாஜி கணேச மாதிரி ஆக்டர் கிடையாது. மார்லன் பிராண்டோ, அல்பாசினோ இவங்கெல்லாம் வந்து மெத்தட் ஆக்டிங். ஒரு அரசியல்வாதியா அவர்னால ஜொலிக்க முடியாததுக்கான காரணம், அவர் எதையுமே மனசில் வச்சுட்டு பேசுகிற டைப் இல்லை. அவருடைய பாடல்கள் மூலமாகவோ வசனங்கள் மூலமாகவோ கருத்துக்களுக்கு ஒரு நோக்கமே சிவாஜி கிடையாது. எம்ஜிஆர் அப்படி இல்லை. சிவாஜி கடைசி வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டால் ஒரு கட்டத்தில் பண்ணியாக கிடைக்கும் அப்படின்னு இருந்தார். சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அடிச்சுட்டாங்க. அந்த காலத்தில் குமுதத்தில் மாறி மாறி ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேருமே சேர்ந்து குமுதத்தை மேனேஜ்மெண்ட்டை போட்டு இதை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. பராசக்தி திரைப்படம் சிவகார்த்தியனோட நடிப்பில் வெளியாயிருச்சு. 1952 சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி திரைப்படம். பண்மையில வெளியான படத்தை பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கல. பார்க்கவும் விரும்பலை. ஆனால் பார்த்தவங்க சொன்னாங்க அவளது சரியாக எடுக்கலைன்னு. அது இந்த மொழி பிரச்சனையை வச்சு எடுக்கப்பட்ட படம்னு நினைக்கிறேன், மையமாக வைத்து. 1965 இந்திய எதிர்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் அதை வச்சு எடுத்தாங்க படம். பட் சரியாக எடுக்கல. அந்த இயக்குனர் நிறைய இடத்துல கோட்டை விட்டார்னு விமர்சனம் பண்ணவங்க சொன்னது தான். அதனால் நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா சிவாஜி கணேசன் அவர்களை பற்றின ஒரு ஆய்வறிக்கையை பண்ணியிருக்கீங்க, அதில் முனைவர் பட்டமும் வாங்கியிருக்கீங்கிற பட்சத்தில் அவர் நடித்த ஒரு முக்கியமான படத்துடைய தலைப்பை இங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த தலைப்புக்கு நியாயம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு 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 ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அது இருந்துச்சா உங்களுக்கு? இல்லை, இது ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறதே வியாபாரத்துக்காக தான். என்ன, சிவாஜின்னு சூப்பர் ஸ்டார் நடித்து ஒரு படம் எடுத்தாங்க, அது வேறு கதையாக இருந்துச்சு. அது மாதிரி இதுவும் வேறு கதை தான் அப்படின்னு சொன்னாங்க. அது கூட சரியாக எடுக்க 2-3 ஸ்டில்லாம் சிமிலாரிட்டி இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நிற்கிறது, அந்த இதெல்லாம் அந்த பராசக்தியோடைய சிமிலாரிட்டி இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒன்றும் அதில் ஆர்வம் ஏற்படலை. ஏன்னா எந்த காலத்துலேயும் இந்தியாவில் இனிமே பராசக்தி மாதிரி ஒரு படத்தை, அந்த மாதிரி ஒரு நடிகரை யாருமே பார்த்துருக்க முடியாது. அது முதல் படம்ங்கிறதே யாருக்கும் உணர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பாற்றலை அவர் வெளிப்படுத்தினார். அந்த தலைப்பை இப்போ வரக்கூடிய பழைய படங்களுடைய தலைப்பு, வெற்றி பெற்ற படங்களுடைய தலைப்பை இப்போ வணிக ரீதியா பல படங்கள் உபயோகப்படுத்துறதுங்கிறது உங்களை பொறுத்தவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, சரிதான் நினைக்கிறீங்களா? அது நியாயம் இல்லை. அதை அதை மக்கள் மத்தியில் அந்த பேரை சொன்னோன்னே இந்த படமும் ஓடும் அப்படின்னா என்ன ஆகுனா, இன்னும் கொஞ்சம் அது வணிக ரீதியாக தோல்வி அடையும். அதை நினச்சி வருவாங்கல்ல, அது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு செட்பேக் தானே. அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது, நிறையா கான்டென்ட் இருக்குது நமக்கு. பட் இருந்தாலும் இந்த நபரை பற்றி தான் நம்ம பண்ணணும்னு எதனால் முடிவு பண்ணிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசனுக்கு நிகராக எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க, ஜெமினி கணேசன் அவர்களும் இருந்தாங்க. இதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதனால சிவாஜி கணேசனை பற்றி தான் நம்ம பண்ணணும், அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க? நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் ஜெமினி கணேசன் நடித்தது, எம்ஜிஆர் நடித்தது, எல்லா படங்களும் பார்ப்பேன். அதில் சிவாஜி கணேசன் ஆக்டிங்கில் மட்டும் ஏதோ ஒரு சம்திங் இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அவர் நிற்கிறது, நடக்கிறது, திரும்பி பார்க்குறது எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி செலக்ட் பண்ணி போடவே முடியாது. வித்தியாசமான கலரில் வேணால் வேறு வேறு நடிகர்கள் போட்டிருக்கலாம். இப்போ ஜெமினி கணேசனை பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஜிப்பா பைஜாமா மாதிரி தான் வச்சுருப்பார், எல்லா படத்துலேயும் நடிச்சிருப்பார் அதே போட்டு. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. ரெண்டாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் பார்த்த பிறகு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அவர்கிட்டையும் சொன்னேன், உங்களை பற்றி ஆய்வு பண்ண போகிறேன்ட்டு. 1980 சொன்னேன். அப்போ நான் டிகிரி ஹோல்டர் தான். அதுக்கு பிறகு இதுக்காகவே இவரை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காகவே தான் நான் பிஜி ஜாயின் பண்ணேன். என்னுடைய ஏஜ் 55 ஆகும்போது ஜாயின் பண்ணேன். சிவாஜி என்னாச்சு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியம் இன்னும் இருக்கிற தமிழ் மொழியினுடைய இலக்கணம்பாங்க. அது வெளியாகி பல 1000 ஆண்டுகளாச்சு. அதில் மெய்ப்பாட்டியல்னு ஒரு
சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சாப்டர்னு வச்சுங்களேன், ஒரு பிரிவுன்னு வச்சுங்களேன். நம்ம உடம்புல நம்ம மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தரும் எத்தனை வகையான சிரிப்பு சிரிப்பாங்க, எத்தனை வகையான சோகம் இருக்குது, எத்தனை வகையான இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. 4 வகைன்னு. அது ஃபர்தராக வந்து அது 8 அந்த 4 சப்டிவிஷனாக பிரியும். 32 சுவைகள் வரும் ஒரு மனிதனுடையது. இதெல்லாம் தற்செயலாக கம்பேர் பண்ணி பார்த்தேன் சிவாஜி ஆக்டிங்கில். சிவாஜி மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு. வேறு யாரும் அந்த வெரைட்டிஸ் கொடுக்கல. 32 வகையான சுவைகளை பண்ணியிருக்காரு. டபுள் ஆக்ட் பண்ணும்போது அது 64 ஆகுது. சிவாஜி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ட் பண்ணும்போது கண்ணை மட்டும்தான் மாற்றுவார். இங்கே ஒரு மறு வச்சுக்கிறதோ, பெரிய மீசை வச்சுக்கிறதோ, இப்படி ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறதோ அதெல்லாம் செய்யவே மாட்டார். நீங்கள் வேணால் பாருங்கள், பழையபடி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நடிப்பில் வந்து ஒரு புதிய ஒரு டைமென்ஷன் கொடுத்தவர் சிவாஜி தான். அப்படிங்கிறனால தான் நான் சிவாஜியை செலக்ட் பண்ணேன். மற்றபடி ஜெமினி கணேசன் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து காதல் காட்சியில் பிரம்மமாக நடிப்பாருன்னா அவர் காதல் மன்னனே கொடுத்தாங்க. ஆனால் சிவாஜி வந்து மனித உணர்வுகளில் அண்ணன் தம்பி பாசம், தங்கை பாசம், தாய் பாசம், ஒரு குடும்ப உறவுகள், இந்த மாதிரி விஷயங்களில் அவர் அழுதா நம்மளும் அழுகணும். அந்த மாதிரி எத்தனை பேர் நடித்தாங்க நடிகர்கள் கிடையாது. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழர்களுடைய அடிப்படை விஷயங்களே காதல், வீரம், மானம், இந்த மாதிரி 3 தான் பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் 2 எடுத்துக்கிட்டாரு அவுட் ஆஃப் 3ல. அதனால தான் அதிகமான மக்கள் தமிழ்நாட்டில் வந்து வீரத்துக்கு தான் முக்கியத்துவம் இல்லையா? அதனால் போர்களை பற்றி வந்த இலக்கியம் தான் புறநானூறு. அது மாதிரி சில விஷயங்களெல்லாம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு அவர் பயணம் பண்ணார். அதை அவரை அரசியல் கொண்டு வந்து மக்களுடைய பேராதரவோட அவர் முதல்வராக ஆக்கியது. அது மாதிரி பாடல்கள் சமுதாய ரீதியாக சமுதாயத்தில் புரையோடி போன விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய பாடல்களாக அவர் பாடணும்னு விரும்பினார். அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சமயத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்தார். அவர் எழுதுனது இவருக்கு பிடிச்சி போச்சு. அதில் தொடர்ந்து அவரையே தன்னுடைய படங்களுக்கு எழுத சொன்னார். அதனால தான் அவர் ஆட்சி முதல்வராக பதவி ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அமரப்போகிற அந்த முதல்வர் நாற்காலி 4 கால்கள் இருக்குன்னா அதில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார். சிவாஜி அப்படி இல்லை. ஆக்டிங்கில் என்னென்ன இருக்கோ, நகைச்சுவை நாயகனாக நடித்தார், வில்லனாக நடித்தார். இதெல்லாம் லேட்டர் போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இவரை பற்றி தான் ஆய்வு பண்ணணும் அவங்க முடிவெடுத்ததுக்கு காரணம் இதுதான். இது மாதிரி நடிகர் வந்து ஹிந்தி பட உலகிலையோ இல்லை மலையாள பட உலகிலையோ தெலுங்குலேயோ கன்னடத்துலேயோ எங்கேயும் கிடையாது. இவர் மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட்டில் கூட சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்டர் கிடையாது. ஏன்னா இப்போது மார்லன் பிராண்டோ, ஆல் பாசினோ இவங்கெல்லாம் வந்து மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் இது ஆக்டிங் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்களேன், அவர் வந்து அவர் நடித்த படங்களில் ஆரம்பத்திலே ஒரு மர்டர் பண்ண ஆளாக நடித்தாலோ, இல்லை கதைன்னு பாதியில் வந்து அவர் கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த கதையில் வருதோ, அவர் இடது கையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் அந்த படம் முழுதும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாடி லாங்குவேஜில். ரைட் ஹேண்டை எந்த கட்டத்துலையும் எடுக்க மாட்டார். அதை அப்படி ஞாபகம் வச்சு நடிக்கிறது ஒரு சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? அந்த மாதிரி நிற்கும்போது ஒரு புலவராக இருந்தாருன்னா அவர் வந்து ரைட் ஹேண்டை வச்சு நிற்பார். ஒரு மன்னராக இருந்தால் இடது காலை வச்சு நிற்பார். நிற்கிற ஸ்டைலே, நடக்கிற ஸ்டைல், இது அவர் நடந்த ஸ்டைலே வந்து 300 வகையான நடைகள் நடந்தார். ஒரு படத்துக்கு ஒரு நடை, அது திருப்பி இன்னொரு படத்தில் காமி பண்ண. இப்படி ஒரு நடிகரை நீ எதுலையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் தொடர்ந்து இவருடைய படங்களை பார்க்கும்போது எனக்கு புரிந்த விஷயங்கள். சரி, நம்ம இவரை பற்றி தான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எம்ஜிஆரை பற்றி பண்ணுறதா இருந்தால் அவர் அரசியலில் எப்படி சக்ஸஸாக வந்தார், திரையில் இருந்தவர் அப்படிங்கிறத பற்றி வேணால் நம்ம சொல்லலாம். சிவாஜி கணேசன் முழுக்க முழுக்க ஒரு நடிகர். அவர் வந்து அவர் வசனங்கள் உச்சரித்த விதம், தமிழ் அவர் மாதிரி யாரும் சிறப்பாக பேசலை. லென்த்தி டைலாக்லாம் பேசியிருக்காரு. அதனால் சிவாஜி கணேசனை பற்றி தான் நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத நான் முடிவெடுத்தேன். ஓகே. விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் முரண்பாடு இருந்துச்சா?
அது மட்டும் இல்லாம நீங்க படத்தெல்லாம் குடுத்தாரு. அண்ணன் வந்து வீட்ல வேலை இல்லாம இருக்காங்க. அந்த நட்பு கடைசி வரை நீடிச்சுதா? எம்ஜிஆர் சில நேரத்துல கொஞ்சம் சிவாஜியோட ஆக்டிங் ஸ்கில்ல பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாருங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் தான் அவர் தன்னை மாத்திக்கிட்டாரு. சிவாஜி கடைசி வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டார் ஒரு கட்டத்துல பட்னியா கிடக்கும்போது அப்படின்னு இருந்தாரு. சிவாஜி ரசிகர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல குமுதத்துல மாறி மாறி ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க. அப்ப சிவாஜி, எம்ஜிஆர் 2 பேருமே சேர்ந்து குமுதத்து மேனேஜ்மெண்ட்ட கூப்பிட்டு இத நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூண்டு கிளின்னு 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்கல்ல. அது ரிலீஸ் ஆன அன்னைக்கு சண்டை நடந்துச்சு தியேட்டர்ல 2 பேத்துக்கும். அந்த படத்த கொஞ்ச நாள் கழிச்சு அது அது ஃபெயிலியர்ன்னு எடுத்துட்டாங்க. செகண்ட் ரன்னுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கலெக்ஷன் ஆச்சு. அந்த கூண்டுக்கிளி படத்திலேயே வந்து சிவாஜியோட ஆக்டிங் தான் டாப்னு பேசும் படம். அப்ப இருந்த பத்திரிகை வந்து சிவாஜி நடிப்பை தான் பாராட்டி எழுதினது. ஆனா நடிக்கப்பட வேண்டிய கேரக்டர் எம்ஜிஆர். ஆனா அவர்னால அவ்வளோ எக்ஸ்பிரஷன் குடுக்க முடியலன்னு வெளிப்படையா பேசும் படம் எழுதிருந்துச்சு. அந்த பேசும் படம்லாம் நானு வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்ச பிறகு தான் பண்ணேன். இந்த அஜித்து, இவங்க விஜய் இவங்கலாம் நான் வந்து சிவாஜிய பத்தி படிச்சு எழுதுன மாரி நானு கன்சிடர் பண்றதே இல்ல. பார்ப்பேன். படம் அஜித் நடிச்ச விஸ்வாசம்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா, அது சிங்கம்பட்டி ஜமீன்தாரோடைய மகன் பேர் தூக்குத்துறை. அந்த பேரையே வச்சு நடிச்சாரு. மீசையெல்லாம் வச்சிருந்தாரு. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நானு அஜித்துக்கு வச்சிருக்கேன். இயக்குனரா? இயக்குனர் இல்ல. ம். நானு டைரக்ட்லாம் பண்ண முடியாது. அது பெரிய கஷ்டமானது. ஸ்கிரிப்ட் ஒண்ணு வச்சிருக்கேன். அத வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவரோட சன் வந்து அஜித்துக்காக கதை கேட்குறாரு. அவர் எனக்கு ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவர் அஜித் தான் நடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு வச்சிருக்கேன். அது மாரி கார்த்திக், சூர்யாவுக்காக அவங்க ஆஃபீஸ்ல போய் கதை இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாங்க டைம் வேணும்போது இந்த கதை மட்டும் தான் என்னால குடுக்க முடியும். எல்லாமே பிளெண்டட் வித் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் இப்போதைக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். நான் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு.